செகான்ஜி பேசுகிறேன். மனவிட்டு பேசுகிறேன். தேடலற்ற தேடத்தொடர் பாகம் 10. தலைப்பு: ஆத்மாவிற்கு ஆணவத்தன்மை இருக்கிறதா? எனகமே, புத்தர் ஆத்மாவை அனட்டா என்று சொல்கிறார் என்று சொன்னீர்கள். ஏன் அப்படி சொன்னார்? ஆத்மாவிற்கு ஆணவத்தன்மை இருக்கிறதா? புத்தர் ஆத்மாவை அனட்டா என்று சொல்ல காரணம், ஆத்மா என்று சொல்லும் பொழுது அங்கே ஆத்மா என்று சொல்லும் பொழுது அங்கே ஆணவம் தொக்கி நிற்கின்றது. அதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாது, அந்த நிலையிலும் ஆணவம் பின்தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் அதை அனட்டா என்றார். அதுவும் இல்லை என்றார். ஒன்றுமற்ற தன்மை என்றார். அந்த ஒன்றுமற்ற தன்மைதான் ஒன்றுமற்ற தன்மைதான் மகா ஒன்றுமற்ற தன்மையோடு இணையும் பொழுது முக்தி அடைகிறது. ஆத்மாவின் இயல்பு மேல் நோக்கி பாயக்கூடியது. ஒரு தாயின் வயிற்றில் உள்ள கருவில் 3 மாதமாக இருக்கும் பொழுதே அந்த ஆத்மா அங்கு சென்றடைகிறது. ஏன் மீண்டும் மீண்டும் ஆத்மா உடலை தேடுகிறது? ஒரு மனிதன் இறக்கும் பொழுது எந்தவித ஆசையுமில்லாமல் இறந்தால், எந்தவித ஏக்கமும் இல்லாமல் இறந்தால் மறுபிறப்பு கிடையாது. அவன் ஏதாவது ஆசையோடு ஏக்கத்தோடு இறந்தால் அந்த ஆசையை தீர்த்து கொள்ள அந்த ஆத்மா இன்னொரு உடலை தேர்ந்தெடுத்து இந்த பூமியில் வாழ வரும். அந்த புதிய ஆத்மா பழைய நினைவுகளோடு இந்த புதிய உடலில் இணைந்து இந்த பிறவியிலாவது முழுமையாக வாழ்ந்து இறக்கும் பொழுது அமைதியாக தெய்வீக சிந்தனையோடு இறந்தால் முக்தி கிடைக்குமே என்ற ஏக்கத்தோடு தான் இன்னொரு உடலை தேடி வருகின்றது. ஆனால் இங்கே பெரும்பாலான உடல் தளத்தின் இயல்பு என்றால் அது ஐம்பூதங்களை சார்ந்தது. அது கீழ்நோக்கி இழுக்கக்கூடியது. அது அந்த உடல் தளத்தில் சக்தி வெளிப்புறமாகவே பாய்ந்து கொண்டிருக்கும். ஆத்மாவின் சக்தி உள்புறமாக ஈர்க்கக்கூடியது. சத்வம், ரஜோ, தமஸ், இந்த 3 குணங்கள் மனிதனிடம் உள்ளது. சத்வ குணம் ஒருவனிடம் அதிகமாக இருந்தால் அவனிடம் ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும். அந்த ஆத்ம பலத்தின் உதவியால் அந்த உடல் தளத்தை அந்த ஆத்மா கட்டுக்குள் வைத்திருக்கும். அவனது வாழ்க்கை இலகுவாக இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும், தெய்வீகமானதாக இருக்கும். ஒருவனிடம் ரஜோகுணம் மிகுந்திருந்தால் அவனிடம் முரட்டுத்தனமான குணங்கள் அதிகமாக இருக்கும். அவனிடம் ஆத்மாவின் ஆதிக்கமும் உடல் தளத்தின் ஆதிக்கமும் சரிசமமாக இருக்கும். அவன் நடுநிலையில் இருப்பான். அவன் இங்கும் அங்கும் அல்லாடி கொண்டிருப்பான். 3ஆவதாக தமஸ் குணத்தின் ஆதிக்கத்தில் இருப்பவன் முழுதாக உடல் தளத்தில் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு உடல் தளத்திற்கு அடிமையாக இருப்பான். அவன் போகத்திலும் உணவு உண்பதிலும் காமத்திலும் ஆழ்ந்து திளைத்திருப்பான். அவனுக்குள் ஆத்மா இருக்கிறது என்பதை மறந்து அவன் வாழ்க்கையை துன்பத்தில் நடத்தி கொண்டிருப்பான். தன் உணர்வு மிகுந்து வாழ்க்கையை எதிர்கொண்டு எதிர்வினை செய்யாமல் ஒருவன் வாழ்க்கையை எதிர்கொண்டால் அவனிடம் விழிப்புணர்வு அதிகமாகி அவனுடைய ஆத்மாவிற்கு பலம் ஏற்படும். அப்பொழுது அந்த ஆத்மாவின் ஆதிக்கத்திற்கு அவனது உடல் அடிபணியும். ஆத்மாவிற்கு ஆணவம் இருக்கின்றதா என்று கேட்டாய் அல்லவா? ஆத்மா உடல் தளத்தை விட்டு வெளியே இருக்கும்பொழுது அதற்கு எந்த ஆணவம் இருக்காது. ஆனால் ஆணவத்தின் நிழல் அதனுடன்
ஊடாடி கொண்டிருக்கும். ஏனென்றால் அந்த பிரம்மத்திலிருந்து வெளிவந்தது தான் ஆத்மா. பிரம்மத்தோடு இருந்திருந்தால் அதற்கு ஆணவம் கிடையாது, எதுவும் கிடையாது. பிரம்மத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டதல்லவா ஆத்மா. இந்த உடல் தளத்தில் வாழ்ந்து அந்த அனுபவத்தை பெற வந்துவிட்டுள்ளதல்லா, அப்பொழுதே அதற்கு ஆணவத்தன்மையின் நிழல் அதனுள் ஊடோடி கொண்டிருக்கும். ஆணவத்தின் நிழல் அங்கு சற்று இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஆத்மா அந்த உடலில் வாழ்ந்து அனுபவத்தை பெற்று இறுதியில் எந்தவித ஏக்கம் இல்லாமல் மறந்துவிட்டால் அந்த ஆத்மா முக்தியடைந்து பரமாத்ம தன்மையுடன் இணைந்து கொள்கிறது. மரபணு உலகிலேயே அதிக புத்திசாலி உள்ள இனங்கள் 2 உள்ளன. ஒன்று யூத இனம், ஒன்று தமிழ் இனம். ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்ற திட்டத்தை உலகம் முழுவதும் அமுல்படுத்த துடித்து கொண்டிருக்கின்ற அந்த சீக்ரெட் சொசைட்டி என்ற இல்மாட்டி கூட்டம் முயற்சித்து கொண்டிருக்கின்றது. அவர்களின் திட்டம்தான் இந்த கொரோனா நோயை பரப்பியது. உலகில் மக்கள் தொகை குறைய வேண்டும், அப்பொழுதுதான் உலகத்தை தங்களுடைய ஆட்சியின் கீழ் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியும் என்ற சூழ்ச்சியால் தான் அவர்களே நோயை உருவாக்கி, அவர்களே அதற்கான மருந்தையும் உருவாக்கி பணத்தை கல்லா கட்டினர். இதற்கு உலக அரசியல்வாதிகளும் உடந்தையாகிவிட்டனர். ஆனால் பரபரப்பாக இருக்கும் மனிதன் ஓய்வெடுக்க வேண்டுமென்று இந்த பிரபஞ்சம் அந்த செயலுக்கு அனுமதி தந்ததோ என்று நான் நினைக்கின்றேன். மனித இனம் ஓய்வு எடுப்பதே இல்லை. எப்போதுமே அலைபாய்ந்து கொண்டிருக்கும் இனமாக மாறிவிட்டது. அவர்களுக்கு ஓய்வளிக்க வேண்டும், அவர்களை வீட்டுச் சிறையிலே அடைக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் நினைத்ததோ என்னவோ. அதனுடைய தாக்கம்தான் அந்த சீக்ரெட் சொசைட்டியின் திட்டம். இந்த கொரோனா என்ற நோய் சைனாவிலிருந்து பரப்பப்பட்டு உலகம் முழுவதும் அது பரவி பல மனிதர்களை காவு கொண்டது. பல மக்கள் மரணமடைந்தனர். சீக்ரெட் சொசைட்டி நினைத்தது போல் அதிகமாக மரணம் ஏற்படவில்லை. அதுவும் இந்தியாவில், அதுவும் தமிழகத்தில் பாரம்பரிய மருத்துவத்தின் உதவியால் அதிக மரணம் ஏற்படாமல் நிகழ்த்திவிட்டனர். எப்பொழுதுமே யூத இன மரபணுவுக்கும் தமிழ் இன மரபணுவுக்கும் போட்டி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆதி காலத்திலேயே தமிழர்களிடத்தில் அவர்கள் ஒன்வேல் ஆர்டரை நிறுவ முயற்சித்திருக்கின்றனர். ஆனால் மனித இனம் அந்த யூத இனத்தை ஓட விரட்டியுள்ளனர். அதனால்தான் தமிழன் தலை தூக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் சூழ்ச்சி செய்து அவர்களை தாழ்த்தி விடுகின்றனர். இலங்கை, ஈழப்போர் ஏன் தோல்வியடைந்தது? உலகில் உள்ள நாடுகளெல்லாம் சூழ்ச்சி செய்து ஏன் கேப்டன் பிரபாகரனை தோல்வியடைய செய்தனர்? விடுதலை புலிகள் தோல்வியடைய காரணம் உலக நாடுகளின் சூழ்ச்சிதான். காரணம், தமிழன் மீண்டும் விழுத்தெழுந்து, தமிழனுக்கு தனி நாடு கிடைத்து மீண்டும் அந்த இனம் விழித்தெழுந்து உச்சத்திற்கு வந்துவிட்டால் யூதர்களின் ஆணவத்தன்மை, அந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர் என்ற செயல்பாடு முழுமையாக செயல்படுத்த முடியாது. அதனால்தான் சூழ்ச்சி செய்து ஈழத்தில் தமிழர்களை, தமிழினத்தை தோல்வியடைய செய்தது. கூட்டம் கூட்டமாக சரண்டராக வந்த தமிழ் இன மக்களை, ஈழத்தமிழ் மக்களை கொன்று குவித்தனர். இதற்கு காரணமே தமிழ் மரபணு மிக்க இனம் என்று அந்த யூத இனம்
அறிந்திருந்ததால் அந்த யூத இனத்தின் சூழ்ச்சியால், உலக அரசியலால் தமிழீழ மக்கள் கொல்லப்பட்டனர். யார் பிராமணன்? ஒரு ஐயருக்கு பிறந்தவர் ஒரு பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணன் ஆக முடியுமா? பயாலஜி பிராமணர் கிடையாது. அப்படி என்றால் யார் பிராமணன்? தனக்குள் இருக்கும் அந்த ஆத்மாவை உணர்ந்து, அந்த ஆத்மாவின் குரல் கேட்டு உடல் தளத்தையும் மனத்தளத்தையும் செம்மையாக செயல்படுத்துவன் தான் பிராமணன். அந்த பிரம்மத்தின் குரல் கேட்டு செயல்படுபவன், ஆத்மாவின் குரல் கேட்டு செயல்படுபவன். பயாலஜிக்கலாக பிறக்கும் பிராமணர்கள் அல்ல, அவர்கள் தந்திரவாதிகள். இன்று இந்தியாவில் தந்திரவாதிகள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அந்த காலத்தில் அந்த தந்திரவாதிகள் பிராமணர்கள் அரசர்களின் கீழ் இருந்து தன் பிழைப்பை நடத்தி இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த கூட்டம் தனது நூற்றாண்டு திட்டத்தால் தன் கொள்கைகளுக்கு ஆதரவளிக்கின்ற கட்சிகளை வளர்த்து தன் கொள்கைகளை மறைமுகமாக இந்தியாவில் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தேர்தலை சரியாக நடத்துவதில்லை. இவிஎம் மிஷின் கொண்டு சூழ்ச்சி செய்து தொடர்ந்து வெற்றி கொண்டு வருகின்றார்கள். எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து போராடினால் இவிஎம் தேர்தலை புறக்கணிக்க முடியும். ஆனால் எதிர்கட்சிகளிடையே இங்கே ஒற்றுமை இல்லை. மூன்று சதவீத தந்திரவாதிகள் கூட்டம் 97% மக்களை சூழ்ச்சியால் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றனர் இந்தியாவில். ஜாதி மதம் என பிரித்து அவர்களை சிந்திக்க விடாமல், சரியான ஆன்மீகத்தை போதிக்க விடாமல், சரியான ஆன்மீகத்தை ஒருவன் உணர்ந்துவிட்டால் அவன் ஜாதியை நம்ப மாட்டான், சமயங்களை நம்ப மாட்டான், புத்திசாலியாகிவிடுவான். மூடர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால்தான் மூடர்கள் ஆட்சி செய்வார்கள். அந்த மூடர்களை தன் கைக்குள் வைத்து கொண்டு தந்திரவாதிகள் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி அகல வேண்டுமென்றால் வட இந்தியாவில் கல்வி அறிவு பெருக வேண்டும். உண்மையான ஆன்மீக அறிவு விழித்தெழ வேண்டும். உண்மையான ஆன்மீகவாதிகள் அதிகம் தோன்ற வேண்டும். அந்த உண்மையான ஆன்மீக அறிவு தோன்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மதத்தன்மையற்ற மதவாதிகள் வடநாட்டில் மக்களை சிந்திக்க விடாமல் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் சிந்தித்தால் உண்மையை உணர்ந்து விடுவார்கள், பொய்யை அறிந்து விடுவார்கள். அப்படி அறிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஜாதி மத பிரிவுகளை ஏற்படுத்தி அந்த 3% மக்கள் 97% மக்களை மறைமுகமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள்.